மியா கோத் அந்த ஆக்டரை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ஆக்டர். இப்போ கூட நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசி அந்த மூவில அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான ரோல் தான். ஸோ இப்போதைக்கு இவங்க மார்வெல்ல பிளேடு மூவில கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டேய் பிளேடு மூவியே என்ன கன்ஃபார்ம் பண்ணலடா. அதுக்குள்ள மியா கோத்தா அந்த படத்துல இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. என்னடா நாயா? டேய் தயவுசெய்து பிளேடு மூவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு 5 வருஷமா பிளேட் மூவி கூடிய சீக்கிரம் எடுக்க போறோம்னு சொல்லி இப்போ வரைக்கும் எங்கேயுமே பிளேட் மூவி பற்றி பேசலை. நம்ம மகர்ஸ்லாலையும் அதுக்கப்புறம் கேஸ்ட் ஆகி அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது. அதாவது நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அந்த மூவியில் கேஸ்ட் ஆனார்னு சொன்னாங்க. பட் அந்த வருஷத்துலேயே படத்தை ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் 5 வருஷமா நம்ம மகர்ஸ்லா அலி பிளேடு மூவிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போதைக்கு அதில் ஒரு முக்கியமான ரோல் நம்ம மியா கோத் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன ரோலுன்னாலும் தெரியல. கண்டிப்பாக பிளேடுங்கிற மூவி வந்துச்சுன்னா அதில் நம்ம மியா கோத் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் பிளேடு மூவி வருமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டே. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நம்ம சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் முக்கியமான படங்களில் ஒரு படமாக பிளேட் மூவி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மிட் நைட் சன் அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம பிளேட் மூவி இவ்வளோ நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் பிளேட் மூவி வந்துடும். அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் நம்ம மிட் நைட் சன்ஸில் இருக்குது. ஸோ அவர் அங்கே தான் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தான். பட் நம்ம மகர்ஸ்லா அலியும் நினச்சி பாருங்களா, ஒரு படத்துக்கு கேஸ்ட் ஆகி 5-6 வருஷமாக அந்த படமே நடிக்காமல் இருந்தால் எப்போதான் ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணுவானா இல்லையாடா? அதை யோசிச்சு பாருங்களா. மார்வல் தயவுசெய்து கெவின் ஃபெக்கே அவருக்கு மேலே ஒரு கொஞ்சம் கருணை காட்டி கூடிய சீக்கிரம் பிளேட் மூவி எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஸோ பிளேட் மூவிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.